உண்மையிலே கதிரேசன் இப்போ மிகப்பெரிய ஒரு முட்டாள் ஆகிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஏற்கனவே மல்லி அவ்வளவு தூரம் சொன்னாங்க. இங்க இருக்கக்கூடியது சுடர் தான். நீங்க நினைக்கிற மாரி உண்மையான ரேணுகா கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்லி, ஆனா கதிரேசன் என் பொண்ணு எனக்கு தெரியாதா? அப்படி இப்படிங்கிற மாரி சொல்லி, கடைசியில அவர் இப்படி அசிங்கப்பட்டு போய் நிப்பாரு அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இந்த சுடர் இங்க இப்போ இருந்துட்டு இருக்கா அப்படின்னா, அதுக்கு முக்கிய காரணம் அந்த டிஎன்ஏ டெஸ்ட் தான். அதாவது இந்த ராஜேஸ்வரி மாத்திட்டாங்க இல்லையா? அந்த ஒரு டிஎன்ஏ டெஸ்ட். இதுல குறுக்க இந்த ராஜேஸ்வரி வராம இருந்திருந்தா, இந்நேரத்துக்கு இந்த சுடரோட சுயரூபம் எப்பவோ எக்ஸ்போஸ் ஆயிருக்கும். அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் வந்தப்பவே. ஆனா, அந்த ஒரு இடத்துல டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்ட மாத்துனதுனால தான் இந்த சுடர் இப்போ இத்தன நாளா இருந்துட்டு இருக்கா. ஆனா, கடைசியில மல்லி இந்த சுடருக்கு இப்படி ஒரு ஆப்பு வைப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா, இது எல்லாமே ஒரு கனவா இருக்குமோ அப்படின்ற மாரி சொல்லி எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்கு. ஆனா உண்மையா நடந்தா எப்படி இருக்கும்? அதாவது இந்த கதிரேசன் கண்ணு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய சுடர் சுடர் தான் அப்படின்ற மாரி கன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் கதிரேசனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்கள் அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இங்க அடுத்தடுத்து நடக்க போகுது. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த கதிரேசன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாம இந்த சுடர் ஏற்கனவே நம்ம எப்புட்றா இந்த பிரச்சனையில தப்பிக்கிறது? மேலும் மேலும் பிரச்சனை தான் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கே அப்படின்ற மாரி சொல்லி, உண்மையிலேயே பயந்துகிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கான். ஏன்னா இந்த ராஜசூரிக்கு உண்மை தெரிஞ்சது. ராஜசூரியால தான் அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் மாறியிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே. ஆனா அதே சமயத்துல இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம வெண்பா இருக்காங்க இல்லையா? வெண்பா வேற வழியே இல்லாம அதாவது ஏற்கனவே அந்த வீட்ல பயங்கரமா டார்ச்சரு. அதுவும் இல்லாம வெண்பாவோட கால்ல வெந்நீர ஊத்துனது, இந்த மாரி பல விஷயங்கள் அங்க நடந்துகிட்டு இருந்துச்சு. உண்மையிலேயே அது எல்லாமே நம்ம வெண்பாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அங்க சிரிச்சு பேசுறதுக்கு கூட யாருமே இல்ல. என் கூட விளையாடுறதுக்கு யாருமே இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லி, ஆனா இப்படி வெண்பா யாருக்குமே தெரியாம அங்கிருந்து கிளம்பி இங்க வந்துருவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம கடைசியா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, இந்த கதிரேசன் வலுக்கட்டாயமா இங்கிருந்து கூட்டிட்டு போற நிலைமை ஏற்படுது. அப்படி ஏற்பட்டதுக்கு அப்புறமா இப்போ இந்த கதிரேசனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா, நம்ம மல்லிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்பாவ இனிமே அந்த கொலைகாரி இருக்கக்கூடிய இடத்துல இருக்க வைக்கக்கூடாது. ஏன்னா, அதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய பிரச்சனை எல்லாமே வருது இல்லையா? வெண்பாவோட உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிறதுனால, விஜய் கிட்ட சொல்லி இப்போ அடுத்த ஒரு பிளான பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, இந்த சுடரோட சுயரூபத்த வெளிய கொண்டு கடைசியில சுடர ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதுக்கப்புறம் எல்லாமே நல்லபடியா நடக்கும். வெண்பாவையும் எப்படியாச்சும் அங்கிருந்து கூட்டிட்டு வந்துடணும் அப்படின்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணாங்க. ஒரு பக்கம் இந்த சுடர் எதிர்பார்க்கவே இல்ல. போலீஸ்லாம் வருவாங்க. இப்படி மல்லி மாஸ் என்ட்ரி குடுப்பா அப்படிங்கிற மாரி சொல்லி, ஏற்கனவே ரொம்ப உஷாரா இருந்துகிட்டு இருந்தா. அதுவும் இல்லாம இப்போ போலீஸ்லாம் வந்ததுக்கு அப்புறமா, இப்போ மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில தான் இருந்துட்டு இருக்காங்க. இதுல நம்ம விஜய் இன்வால்வ் ஆயிருக்கிறது இவங்க யாருக்குமே தெரியக்கூடாது. அதாவது இந்த கதிரேசனுக்கா இருந்தாலும் சரி, அதே மாரி இந்த அதாவது சுடருக்கா இருந்தாலும் சரி யாருக்குமே. ஏன்னா சுடருக்கு உண்மை அதாவது விஜய்க்கு உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாரி சொல்லி, சுடருக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் அது மிகப்பெரிய பிரச்சனையா போகும் அப்படிங்கிற மாரி சொல்லிதான். ஆனா, இப்போ நம்ம மல்லி என்ன சொல்லி போலீஸ் இங்க கூட்டிட்டு வராங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. அதாவது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு போலீஸ் டீம் இந்த சுடர பத்தின ரகசியங்கள அதாவது சுடர் யாரு, என்ன, ஏது அப்படின்றதுலாம் தெரியும். வேற ஒரு கேஸ்ல இந்த சுடர தேடிட்டு இருக்காங்க. அதாவது ஃபோர்ஜரி இன்னும் நெறைய தப்பு பண்ண விஷயத்துல இந்த சுடர இப்போ போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம மல்லி அந்த சுடர் இங்க தான் இருக்கா? அது அப்படின்ற மாரி சொல்லி, இப்போ நேரா கொண்டு சுடர் கண்ணு முன்னாடி நிக்க வைக்கிறாங்க. இப்போ சுடருக்கு என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு ஒண்ணுமே புரியல. சுடர் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில இருக்கா அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா போலீஸ் வந்துட்டாங்க. இனிமே அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சது. என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. அப்படியே திரு திரு திருன்னு முழிச்சுட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கா. இப்படின்ற நெறைய சிச்சுவேஷன் இந்த சுடருக்கு அகைன்ஸ்ட்டா வர ஆரம்பிச்சுருச்சு. ஒரு பக்கம் போலீஸ் இங்க இருக்கக்கூடியது உங்க பொண்ணு ரேணுகா கிடையாது. இவ பேரு சுடர் அப்படின்ற மாரி சொல்லி, அந்த சுடர் செஞ்ச தப்ப எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அது எல்லாத்தையுமே கேட்டதுக்கு அப்புறமா கதிரேசனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. கதிரேசனுக்கு என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அதுவும் இல்லாம இப்ப போலீஸ் இந்த சுடரோட கையில விலங்கையும் மாட்ட ஆரம்பிச்சுறாங்க. அப்போ இந்த சுடர் என்ன இது? இந்த கதிரேசன் சும்மாவே நின்னுகிட்டு இருக்கான். இவன் ஏதாச்சும் பேசினா தான் நீங்க நம்மள விடுவாங்க. இவன் நம்ம பொண்ணுதான்னு சொல்லிட்டு சொல்லணுமே அப்படின்ற மாரி சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, இப்போ நம்ம மல்லி ஒரு அதாவது அந்த போலீஸ கூட்டிட்டு வந்ததுக்கான காரணம், அதுக்கப்புறம்
இங்க இந்த சுடர பத்தின விஷயங்கள் எல்லாத்தையுமே சொன்னதுக்கான காரணம், இது எல்லாமே கதிரேசனுக்கு உண்மை தெரிய வரணும். கதிரேசனுக்கு இங்க இருக்கக்கூடிய ரேணுகா, அதாவது இந்த சுடர் மேல சந்தேகம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான், அந்த ஒரு விஷயம் வந்து இப்போ ஓரளவுக்கு நார்மலா நல்லபடியாவே போயிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம, என்ன இது? அதாவது இத்தன நாளா மல்லி சொல்றது எல்லாமே உண்மைதானா? அதாவது ரேணுகா மாதிரியே வந்து சுடர் அப்படிங்கிற ஒருத்தி இருக்காளா? அப்படின்ற ஒரு டவுட் வந்தாச்சு. அதே மாரி போலீஸ் வந்து ஆதாரங்கள் எல்லாத்தையுமே காட்டுனதுக்கு அப்புறமா, கதிரேசனுக்கு மல்லி மேல முழு நம்பிக்கையும் வந்துடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே சமயத்துல இப்போ நம்ம அதாவது இந்த சுடர் இருந்துட்டு, அ "என்னப்பா என்ன என்ன அதாவது நான் தானே உங்க பொண்ணு. சொல்லுங்க இவங்க கிட்ட. நான் ரேணுகான்னு சொல்லிட்டு வந்து சொல்லுங்க." அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போதும் கூட, கதிரேசன் சைலன்ட்டாவே நின்னுட்டு இருக்காங்க. ஏன்னா, இங்க எல்லாமே மல்லி சொன்ன மாரி வந்து நடந்துட்டு இருக்கு. உண்மையிலேயே ரேணுகா மாதிரியே ஒருத்தி இருந்திருக்கா. அது ஏன் வந்து இங்க இருக்கக்கூடிய ரேணுகாவா இருக்கக்கூடாது? அதாவது அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த கதிரேசன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்க ஆரம்பிச்சுறாங்க. பட் இருந்தாலுமே கூட இங்க அந்த போலீஸ் கிட்ட இவ என் பொண்ணுதான்னு சொல்லிட்டு வந்து சொல்லி தடுத்து நிறுத்தலாம் அப்படின்ற மாதிரி தான் பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் வந்து உண்மையிலேயே தன்னோட பொண்ணுதானா அப்படின்ற மாதிரி வந்து டவுட்டோட தான் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த சுடருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா இப்ப போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான். அத்தோட வந்து எல்லாமே முடிஞ்சது. நான் அவ போட்டு வச்சிருந்த பிளான் எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆயிடும். அதனால அடுத்தடுத்து என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இருக்க போறான். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.